தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் அரசு பள்ளிக்கான ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புக்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 12th பாஸ் இல்லைன்னா டிப்ளமோ இல்லை யூஜி, பிஜி மற்றும் பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட். இது எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் 18 முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த எக்ஸாமும் கிடையாது, வெறும் இன்டர்வியூ மட்டும்தான். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சம்பளம் 27,500 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்கிறது எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆகிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் சரி, தகுதி விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இது மத்திய அரசு கீழே செயல்பட்டு வர பள்ளியிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டா போதும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்பணுங்கிறது தேவை கிடையாது. சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னா மேலே ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன்று, உங்களுடைய அப்பா பேர், ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. இந்த 2 லைனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இங்கே டிஸ்ட்ரிக், இங்கே ஸ்டேட், அண்ட் தென் இங்கே பின்கோட், இது எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன், வேலிட் இமெயில் ஐடி, உங்களுடைய வேலிடான இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நேஷ்னாலிட்டி, நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டி, இந்தியன் நேஷ்னாலிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்தியனுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே ரிலீஜன், ஹிந்துவா அல்லது முஸ்லீமா அல்லது கிறிஸ்டினா, இல்லை வேறு ஏதாவது அதர்ஸ் வேறு என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர், இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடாங்கிற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th ஒன், ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இதில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பேன் கார்டு நம்பர் ஆல்சோ நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பர் இருந்தால் 2 நம்பரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு நம்பர் இருக்குன்னா வீட்டில் இருக்க யாராவது இன்னொருத்த நம்பரையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, அதாவது ப்ரைமரி டீச்சர், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஹவு மெனி இயர்ஸ் அண்ட் தென் ஹவு மெனி மந்த்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க.
16th ஒன் பெர்மனண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலில் இருக்க மச்சம் இல்லை தழும்புகள் காயம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அழியாமல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஏதாவது ஒரு 2 எண்ணத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிற டீட்டெயில்ஸை இதில் கொடுக்கணும். என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல், செகண்டரி, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், பிஎட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்எட் கேட்டிருக்காங்க. டிஇடி இல்லை டிப்ளமோ பார்த்திங்கன்னா டிஇடி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை அதர்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் எல்லாம் என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னா போர்டு எந்த இதில் முடிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்டில், எத்தனை பர்சன்டேஜ் மார்க்ஸ், என்ன டிவிஷனில் முடிச்சிங்கிறங்க எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் வித் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்களோ அதுக்கான அட்ரஸ் அண்ட் தென் உங்களுக்கு ஃபோன் நம்பர், அவங்க ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த போர்டு ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த இன்ஸ்டியூட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை போர்டு என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டெசிக்னேஷன் அண்ட் கிரேட், நீங்கள் அங்கே என்ன வேலை செஞ்சுட்டீங்க, என்ன கிரேடில், எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ வரைக்கும், இல்லை ஸ்டில் நவுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ப்ரொமோஷன் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது மென்ஷன் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிமார்க்ஸில் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க கிளியராக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் அண்ட் டேட் என்னங்கிற ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இடத்துல சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கு கீழே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணணும் தேவை கிடையாது. மேலே வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணால் டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் இப்போ நீங்கள் என்னென்னலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அங்கேயும் கேட்கும். எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக லாஸ்ட்டில் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவோம். அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஏஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் 18 முதல் 65 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பிஜிடி, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பயாலஜி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜிக்கிட்ட படிச்சிருக்கணும், இல்லை ரிலவெண்ட்டாக அதாவது பாட்டனி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி ரிலவெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஜிடி எக்கனாமிக்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜிடி எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டாக படிச்சிருக்கணும், கூடவே பிஎட் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தேர்ட் ஒன் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ். இதுக்கு பிஜிடி நீங்கள் காமர்ஸுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் ஹிந்தி, டிஜிடியில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் ஹிந்தி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 1 இயர் பிஎட் முடிச்சிருக்கீங்கனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 4 இயர் அதாவது 12th முடிச்சுட்டு அதை நீங்கள் கம்பல்சரி ஹிந்தி படிச்சிருக்கணும். 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி எட் இல்லை பிஏ பிஎட் இல்லை பிஎஸ்சி எட் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லை பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூடவே டிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. அப்படி அப்ளை படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ப்ரைமரி டீச்சர் ஹிந்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், கூடவே அதில் ஹிந்தி படிச்சிருக்கணும். இது இல்லாமல் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 2 இயர்ஸ் கோர்ஸ் இல்லை 1 இயர்ஸ் கோர்ஸ், அதே மாதிரி 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், கூடவே டிஎட்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி டீச்சர் இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இந்த சப்ஜெக்டில் அப்படிங்கிறதால இல்லை, நீங்கள் ப்ரைமரி டீச்சருக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா 4 இயர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ இல்லை பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா டிக்கெட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு மட்டும்தான் அவங்க கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. போகிறப்ப மறக்காமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அப்ளை லிங்க்னு, அதை போய் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கூகுள் ஃபார்ம் லிங்க் தான். எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சதை அப்லோட் பண்ணிவிட்டு
சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிடும். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு இமெயில் மூலிமா நாங்கள் வந்து இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி மதுரை, இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஜிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,500 ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்னா 26,500 ப்ரைமரி டீச்சர் அப்படின்னா 21,250 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சதர்ன் ரயில்வே கீழே, அதாவது மத்திய அரசு கீழே செயல்பட்டுட்டு வருது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோதான் மக்களே. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.